அந்த கிட்டானுங்கிற ஒரு கேரக்டர் வந்து எங்கள் ஊர் சைடில் மனதி கணேசங்கிற ஒரு அண்ணன். இல்லை, எனக்கு வந்து கணேசன் நல்லா தெரியும். பட் ஆனால் இவ்வளவு தூரம் அவர் போராடி இருப்பாருன்னு அவர் யார்ட்டையுமே சொன்னதில்லை, பழகுன யார்ட்டையுமே சொன்னதில்லை. இந்த மாதிரி படம்லாம் எடுக்க ஒரு கல்ட்டு வேணும். ஒரு உண்மையான வீரனை இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. பைசல் குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, ஏன்னா எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துல? எனக்கு அவர் விளையாட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா விளையாண்டுருக்காரு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து விளையாடுவாருங்கிறத நான் எதிர்பார்க்கல. நல்லா விளையாண்டாரு. எல்லா படம் மாதிரி தான் இதுவும் இருக்குன்றாங்களே, அப்படிதான் இருக்கா? இல்லை, அப்படி இல்லை, எல்லா படம் மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சே எடுத்திருக்காங்க. அந்த கிட்டானுங்கிற ஒரு கேரக்டர் வந்து எங்கள் ஊர் சைடில் மனதி கணேசங்கிற ஒரு அண்ணன், அவர் கதையை தான் எடுத்திருக்காங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழேருந்து எவ்வளோத்துக்குள்ள மேலே வரைக்கும் வந்து உயர்ந்திருக்காரோ அதை வந்து வெளியிடுறது. படத்துல வர அந்த அரசியல் அதெல்லாம் உண்மைதானா? அதெல்லாம் உண்மைதான். எங்கள் ஊர் சைடு நடந்த ஒரு விஷயங்கள் தான். அது வந்து ஓரளவு பின்னாடி லைட்டாக பேக்ரவுண்டில் ஒரு கதைக்காக அதை வந்து நல்லா காட்டியிருக்காங்க. யாரையும் குறைச்சியோ யாரையும் தாழ்த்தியோ காட்டலை, எல்லாம் ஈக்குவலாக காட்டி அவருக்கு இதாக. படம் எப்படி இருந்தது? ரொம்ப பிடிச்சி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக கபடி விளையாடுறது வந்து உண்மையிலே அண்ணன் வந்து நல்லா விளையாண்டுருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தீபாவளிக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான படம். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் சோஷியல் மெசேஜுமே இருக்கு இந்த மூவில. ஸோ எப்படி ஹீரோ வந்து ஒரு பேக்வர்டு வில்லேஜ்ல இருந்து வெளியில வந்து சப்போர்ட்டிவா அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணி ஸ்போர்ட்ல எப்படி வின் பண்ணாரு அப்படிங்கிறது. இது யூசுவலா எல்லா படம் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்களா? அது மாதிரிலாம் இல்லையா? யூஸ்வலா இருக்குன்றதை விட நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு ஹீரோக்கு எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் இதுல வந்துட்டு எல்லாருக்குமே எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. எப்படி பண்ணாங்க? அவங்க ஜாதியை தாண்டினா மற்ற ஜாதிக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆனா மற்ற ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து ஜாதி. ஆக்சுவலி ஜாதின்றத வந்துட்டு அந்த ஸ்போர்ட் நடுவுல வந்துட்டு அவங்கள எடுத்துருச்சு சொல்ல போனோம்னா. ஸோ அமீருமே சரி லால் சாருமே சரி ரெண்டு பேரும் அவங்களோட பர்சனல் கனெக்ஷன்னால தான் வந்துட்டு ஊருக்குள்ள பிரச்சனை வந்தது. பட் அதை மீறி பார்க்கும்போது எதுவும் அதுல பெருசா இல்லை. பட் ஈவன் தோ அதை தாண்டி ஒருத்தர் எப்படி வெளியில வந்து வின் பண்றாருன்றது தான் ஸ்டோரியில பேஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மாதிரி படம்லாம் எடுக்க ஒரு கல்ட்டு வேணும். சூப்பரா எடுத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உண்மையை சொல்லியிருக்காங்க. ஒரு உண்மையான வீரனை இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பழைய ஒரு ரொம்ப தூரத்துல இருந்து வந்து ரொம்ப தூரத்துக்கு போயிருக்காருல, அந்த கதை எப்படி இருந்தது? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுல கணேசனை ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காரு. இப்பயாவது அவரை வெளியே கொண்டு வந்தீங்களேன்னு நான் சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு இப்ப முன்னாடியே தெரியுமா இந்த மாதிரி கதை வருது படமா அப்படின்னு? இல்ல, எனக்கு வந்து கணேசன் நல்லா தெரியும். பட் ஆனா இவ்வளவு தூரம் அவர் போராடி இருப்பாருன்னு அவர் யார்ட்டையுமே சொன்னதில்லை, பழகுன யார்ட்டையுமே சொன்னதில்லை. பட் இதை வந்து மாரி செல்வராஜ் சார் வந்து கொண்டு வந்து காமிச்சது வந்து இந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு கிராமத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். உங்களுக்கு பர்சனலா அவரை நிறைய தெரியும்னு சொல்றீங்களா? படத்துல அவரோட கதையை பார்க்கும்போது எப்படி இருந்தது? கொஞ்சம் அழுகையா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர்றோம். இன்னைக்கு அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ சக்ஸஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒன்று பணம் இருக்கணும், இல்லை நிறையா செல்வாக்கு இருக்கணும். அதெல்லாம் தாண்டி மாரி செல்வராஜ் கொண்டு வர்றாரு அப்படின்னா அது நாளைய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். யூசுவலா சொல்றாங்கல்ல மாரி செல்வராஜ் வந்து ஒரு பர்டிகுலர் இதை தான் வந்து பேஸ் பண்ணி எடுக்கிறாரு. அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லா சமுதாயமுமே ஒன்று தாங்க. சில பேரோட இது தாங்க வேற மாதிரி போகும். பட் இன்னைக்கு உள்ள இந்த இடத்துல நான் வந்து சில பேரை சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் எடிட் பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு திராவிட மாடல்ன்றப்ப எல்லாம் ஒன்றா இருக்கணுன்றது தான் திராவிட மாடல். அதுக்கு அவர் ஒரு தூண்டுகோலாக இருக்காரு. இன்னொரு சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி தூண்டுகோலாக எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த தமிழ்நாட்டை யாராலையும் வெல்ல முடியாது. கண்டிப்பாக. இல்லை, அது அரசியல் அந்த காலத்து யதார்த்தம் நடந்தது தான், அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் தவறாக தெரியாது. ஆனால் அதையும் மீறி ஒன்றும் மோசமாக சொல்லணும். அவங்க கூட இன்னொருத்தருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு திறமையை வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க எங்களுக்குள்ள பகையிலாக இருந்தாலும் நீங்கள் தாண்டி போகணும்னு நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். கபடி சீன்லாம் எப்படி இருக்கு? அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப அற்புதமாக. த்ரூ எப்படி நடிச்சிருந்தாரு? உண்மையில ஒரு கபடி பிளேயராகவே மாற்றிட்டாரு. கேரக்டர் ஒவ்வொருமே கட்டியிருக்காரு. ஓவரால் இதுல யார் நல்லா பண்ணியிருந்தாங்க? எல்லாருமே, யாருக்கும் சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வேலை வாங்கியிருக்காரு, அது நல்லா தெரியுது. த்ரூ ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது ஒன்று. தேங்க்யூ. படம் எப்படி நல்லா இருந்தது. ஓகே, பிடிச்சிருந்துச்சுங்களா? ரொம்ப பிடிச்சிருந்ததா படம்? ரொம்ப நல்லா இருக்கு. கபடி சீன்ஸ்லாம் எப்படி இருந்தது? கபடி சீன்ஸ் ஆர் வெரி வெல் டன். ஓகே, த்ரூவ் எப்படி பண்ணியிருந்தாரு? த்ரூவ் வெரி குட் ஆக்டர், எக்ஸலென்ட் ஆக்டர். ஹோப் ஹி டஸ். இது வந்து ஒரு வில்லேஜ் டிராப் பண்ண படம் தானே, வில்லேஜ் பேக் டிராப்ல இருக்கிற ஒரு படம். சிட்டிக்கு கனெக்ட் ஆகுமா? ஆமா, because it's an emotional story இல்லையா, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஓகே, தீபாவளிக்கு I don't know, I don't have an answer. என்ன மாதிரியான கண்டென்ட் சார் படம் எப்படி சார்? எக்ஸலென்ட். Very emotional.
ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பியூட்டிஃபுல் ஃபேண்டாஸ்டிக் மூவி வெரி குட். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல. படம் எப்படி இருக்கு? ஐயோ, எங்கயா இருக்கு படம்? எப்படி இருக்குண்ணா? அண்ணா படம் எப்படிண்ணா இருக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ. பைசன் என்ன சொல்ல வராங்க படம்? நல்லா இருக்கு ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு bro. அண்ணா படம் எப்படிண்ணா இருந்தது? படம் நல்லா இருக்கு. அண்ணா அக்கா படம் எப்படிக்கா இருந்தது? இந்த கபடி சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுங்களா? எப்படி எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ்? நல்லா எடுத்திருக்காரு. துருவ் நல்லா நடிச்சிருக்காங்களா? நல்லா இருக்கு. படம் படம் எப்படி? மாரி செல்வராஜ் எப்படி எடுத்திருக்காங்க? சூப்பரா கபடி சீன்ஸ்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இங்க பாருங்க ப்ரோ, படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. துருவ்லாம் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. அதை விட அவங்க அப்பா பசுபதி சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்லா ஓகே ஓகே. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பைசன் துரு விக்ரம் சார் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து எப்படி சிஎம் விக்ரம் சாருக்கு சேது எப்படி வந்துச்சு அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. கேமராமேன், டைரக்டர் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிங்கர்லேருந்து இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். கபடி பிளேயரை பற்றி தீபாவளிக்கு தான் வின்னரா? கண்டிப்பாக இந்த படம் நல்லா உண்மை கதையை மையமா கொண்டு எடுத்தது அது மாதிரி எடுக்க படம். ஆமாம், இந்த உண்மை கதை மயமற்றது. அதான் இந்த படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. நல்லா படம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு படம்? நல்லா எப்படி இருக்கு? சூப்பர் 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 ப்ரோ. நல்லா இருக்குப்பா. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, பைசன் தானே? பைசன். ஓகே, எப்படி படம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துங்க. ஓகே, துருவ் விக்ரம் எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா இருக்கு. படத்துல ஓவரால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த கபடி சீன்லாம் அப்படியெல்லாம் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு. தீபாவளிக்கு இந்த படம் தான் வின் பண்ணுமா? கரெக்டா வின் பண்ணுங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு. எனக்கு அவர் விளையாட்டு எல்லாமே ரொம்ப கபடி பிடிச்சிருந்துச்சு. scenes நல்லா இருந்துச்சு. நல்லா விளையாண்டுருக்காரு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து விளையாடுவாருங்கிறத நான் எதிர்பார்க்கல. நல்லா விளையாண்டாரு. எல்லா படம் மாதிரி தான் இதுவும் இருக்குன்றாங்களே, அப்படிதான் இருக்கா? இல்ல அப்படி இல்லை, எல்லா படம் மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சே எடுத்திருக்காங்க. அந்த கிட்டானுங்கிற ஒரு கேரக்டர் வந்து எங்கள் ஊர் சைடில் மனதி கணேசங்கிற ஒரு அண்ணன், அவர் கதையை தான் எடுத்திருக்காங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழேருந்து எவ்வளோத்துக்குள்ள மேலே வரைக்கும் வந்து உயர்ந்திருக்காரோ அதை வந்து வெளியிடுறது. இந்த படத்துல வர அந்த அரசியல் அதெல்லாம் உண்மைதானா? அதெல்லாம் உண்மைதான். எங்கள் ஊர் சைடு நடந்த ஒரு விஷயங்கள் தான். அதை வந்து ஓரளவு பின்னாடி லைட்டாக பேக்ரவுண்டில் ஒரு கதைக்காக அதை வந்து நல்லா காட்டியிருக்காங்க. யாரையும் குறைச்சியோ யாரையும் தாழ்த்தியோ காட்டலை, எல்லாம் ஈக்குவலாக காட்டி அவருக்கு இதாக. உங்களுக்கு படம் எப்படி இருந்தது? ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக கபடி விளையாடுறது வந்து உண்மையிலே அண்ணன் வந்து நல்லா விளையாண்டுருக்காரு. இந்த மாதிரி படம்லாம் எடுக்க ஒரு கல்ட்டு வேணும். சூப்பராக எடுத்திருக்காரு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உண்மையை சொல்லியிருக்காங்க. ஒரு உண்மையான வீரனை இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பழைய ஒரு ரொம்ப தூரத்துல இருந்து வந்து ஒரு ரொம்ப தூரத்துக்கு போயிருக்காருல, அந்த கதை எப்படி இருந்தது? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுல கணேசனை ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காரு. இப்பயாவது அவரை வெளியே கொண்டு வந்தீங்களேன்னு நான் சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு இப்ப முன்னாடியே தெரியுமா இந்த மாதிரி கதை வருது படமா அப்படின்னு? இல்ல, எனக்கு வந்து கணேசனை நல்லா தெரியும். ஓ, பட் ஆனா இவ்வளவு தூரம் அவர் போராடி இருப்பாருன்னு அவர் யார்ட்டையுமே சொன்னதில்லை, பழகின யார்ட்டையுமே சொன்னதில்லை. பட் இதை வந்து மாரி செல்வராஜ் சார் வந்து கொண்டு வந்து காமிச்சது வந்து இந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு கிராமத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். உங்களுக்கு பர்சனலா அவரை நிறைய தெரியும்னு சொல்றீங்களா? ஆமா. படத்துல அவரோட கதையை பார்க்கும்போது எப்படி இருந்தது? கொஞ்சம் அழுகையாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர்றோம். இன்னைக்கு அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ சக்ஸஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒன்று பணம் இருக்கணும், இல்லை நிறையா செல்வாக்கு இருக்கணும். அதெல்லாம் தாண்டி மாரி செல்வராஜ் கொண்டு வர்றாரு அப்படின்னா அது நாளைய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். யூசுவலா சொல்றாங்கல்ல, மாரி செல்வராஜ் வந்து ஒரு பர்டிகுலர் இதை தான் வந்து பேஸ் பண்ணி எடுக்கிறாரு, அந்த மாதிரி கிடையாதுங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லா சமுதாயமுமே ஒன்று தாங்க. சில பேரோட இது தாங்க வேற மாதிரி போகும். பட் இன்னைக்கு உள்ள இந்த இடத்துல நான் வந்து சில பேரை சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் எடிட் பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு திராவிட மாடல்ன்றப்ப எல்லாம் ஒன்றா இருக்கணுன்றது தான் திராவிட மாடல். அதுக்கு அவர் ஒரு தூண்டுகோலாக இருக்கார். இன்னொரு சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி தூண்டுகோலாக எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த தமிழ்நாட்டை யாராலையும் வெல்ல முடியாது. கண்டிப்பாக. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.